وعليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு மன்னித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய பல்வேறு விஷயங்களை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நேற்றைய ஜும்மாவுடைய பயானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணத்தினால், அவருடைய உம்மத்தாக நாம் பிறந்த காரணத்தினால் இந்த உம்மத்து பெற்ற பாக்கியங்கள் என்ன என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்திலே 20 வகையான பாக்கியங்களை நாம் பெற்றிருப்பதாக கூறுகிறார்கள். எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத 20 பாக்கியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே பிறந்த காரணத்தினால் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதுபோன்று மறுமை நாளையிலே எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத 6 வகையான பாக்கியங்கள் கிடைப்பதாக எழுதுகின்றார். அதிலே நேற்றைய ஜும்மாவுடைய பயானிலே இந்த உலகத்திலே இந்த உம்மத்துக்கு கிடைக்கின்ற 15 பாக்கியங்கள் சொல்லப்பட்டது. இதிலே ஒரு தடங்கள் என்னவென்றால், நேற்றைய ஜும்மாவுடைய பயான் ரெக்கார்டிங் ஆகி கொண்டிருக்கிற நேரத்திலேயே அது இடையிலே கட்டாக இருக்கின்றது. அது தெரியவில்லை. அதனால அதை வெளியிட முடியவில்லை. நம்ம பயானை வெளியிடுறோம் இல்லையா, வெளியிட முடியவில்லை. தொடராக கேட்கின்ற நண்பர்கள் அது என்னன்னு கேட்டாங்க. அதை நம்ம ஓரளவு சொன்னோம். இந்த பாக்கியங்களை பத்தி சொன்னேன் என்பதாக அதை அவர்கள் மீண்டும் ரெக்கார்டிங் செய்து கேட்கிறார்கள். அதனால் அதை உங்களுக்கு ஓரலாக சுருக்கமாக நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். அதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம். அது மற்றவருக்கும் பயனாக இருக்குவதற்காக வேண்டி அதை உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன். அந்த 16வது செய்தி இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் ஜும்மாவிலே நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த 15 விஷயங்களிலே முடிந்தால் இன்று நான் முழுமையாக சொல்லிவிடுவேன். இல்லாவிட்டால் இன்றும் நாளையும் அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த 2 நாட்களுக்கு பிறகு அந்த பெருமானார் அவர்கள் பாதுகாவல் தேடிய அந்த விஷயத்தை தொடராக நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, தலைப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணத்தினால் இந்த உம்மத் பெற்ற பேருபகாரங்கள் என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 2வது சூராவினுடைய 164வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லக்கத மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா உபகாரம் செய்து விட்டான். என்ன உபகாரம்? இது பாஸஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உபகாரம் செய்து விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபகாரி என்று அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றார். பெருமானாரை நபியாக அனுப்பி வைத்தது தான் செய்த உபகாரம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அந்த வசனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உபகாரியாக இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே கூறுகிறார். அது இன்னொரு வாரத்தில் வேண்டுமானால் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். அங்கே 3 செய்திகளை அல்லாஹு தஆலா கூறுகிறார். நாம் இப்போது அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து என்னென்ன பாக்கியங்களை பெறுகின்றது. இவ பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் விரிவாக சொல்லுவது மாதிரி அவர்களோடு சேருகிற காரணத்தினால் நாம் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அதனால நாம் அந்த பாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தையும் நாம் முழுமையாக அறியவில்லை. அந்த நபியினுடைய உம்மத்தாக பிறந்திருக்கிற காலத்தினால் நாம் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறியவில்லை. அதனாலே நாம் ஒரு கவனக்குறைவோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு வைரக்கல்லினுடைய ஒரு அந்தஸ்து ஒரு சலவை தொழிலாளிக்கோ ஒரு சலூன் கடைக்காரனுக்கோ தெரியாத மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்தஸ்து நமக்கு தெரியவில்லை. அந்த உம்மத்தாக பிறந்திருக்கிற காரணத்தினால் நமக்கு நம்முடைய அந்தஸ்தும் தெரியவில்லை. எனவே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை வழிமுறைகளை நாம் பேணி நடக்க வேண்டும். இவ்வளவு பெரிய தலைவருடைய உம்மத்தாக நாம் பிறந்திருப்பது அல்லாஹ் செய்த உபகாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உபகாரியாக இருந்தார்கள். அவருடைய உம்மத்திலே பிறந்த காலத்தினால் நாம் எவ்வளவு பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். முதலாவது செய்தி, சுபுடைய நேரம் வரைக்கும் சகரு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஏனால் முந்தைய காலத்தை பொறுத்தவரை அவர்கள் நோன்பு திறந்து விட்டால், இஃப்தார் செய்து விட்டால், தூங்கும் வரைக்கும் தான், உறங்கும் வரைக்கும் தான் அவர்களுக்கு சகருடைய நேரம் என்பது. எப்ப என்ன செய்யறாங்க, தூங்கிட்டாங்களோ அடுத்த நோன்பு அவருக்கு ஆரம்பமாயிடும். அவங்க இஃப்தார் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் அசதியா இருக்கு, எல்லாரும் இஃப்தார் செஞ்சோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டா இருக்கு. நம்ம மகரிப் பிறகு என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் படுத்து நீட்டி நிமிர்ந்து எந்திரிப்போம். அந்த நேரத்தில் ஒருவர் கண்ணயர்ந்து விட்டார் என்றால் அதோடு அவருக்கு என்ன செய்து விடும், அடுத்த நாள் நோன்பு ஆரம்பமாகும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த உபகாரம் என்னவென்றால், ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யலாம், உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இரவு முழுவதும் நம்ம சாப்பிடலாம், குடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கூடும். சரி, இரண்டாவதாக எழுதுகிறார்கள், தயமம் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். முந்தைய காலத்தில் தயமம் என்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் தண்ணீரை கொண்டுதான் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தயமத்துடைய பாக்கியம் அவருக்கு இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், வயன்குண்டு மரல்லா வலா சஃபரின் அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயித்தி அவுலா மஸ்தும் நிஸா ஃபலம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸாயிதன் தய்யிபா. 4வது சூராவிலே 43வது வசனம். நீங்கள் உடல்நலம் குன்றியவர்களாக இருந்தால், அல்லது பயணத்திலே இருந்தால், அல்லது மனம் ஜலம் கழித்தவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லது நீங்கள் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்தவர்களாக இருந்தால், இந்த 4 சூழ்நிலையிலே உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தண்ணீரை பெற்றுக் கொள்ளாவிட்டால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன செய்யற, தண்ணீர் இல்லாவிட்டாலோ தண்ணீர் இருந்து அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, உடம்பு சரியில்லாம இருக்காரு, தண்ணி இருக்குது, உடல் குறைவாக இருக்கின்றார், தண்ணீரை பயன்படுத்தினால் இவருக்கு நோய் அதிகமாகும் என்பதாகவோ அல்லது இருக்கின்ற நோய் குணமாகுவதிலே தாமதமாகும் என்பதாகவோ மருத்துவர் சொன்னால் தயவு செய்ய. அல்லது பயணத்திலே இருக்கின்றார், தண்ணீர் இல்லை என்றால், அவருக்கு தண்ணீர் இல்லை, அல்லது தண்ணீர் இருக்கிறது, அது சமைப்பதற்குத்தான் இருக்கின்றது, தாக குளிப்பதற்கு இருக்கின்றது, இவர் உதவு செய்து விட்டால், குளித்து விட்டால் இவருக்கு பயணத்திலே அடிப்படை தேவைக்கு கஷ்டமாக இருப்பதாக இருந்தார். அவர் என்ன செய்தார், மனம் ஜலம் கழித்து சுத்தம் செய்து விட்டார். ஆனால் என்ன செய்ய முடியும், ஒழு செய்ய முடியல, ஒழு செய்ய தண்ணீர் இல்லை. அல்லது தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இது மாதிரியான சூழ்நிலையிலே தண்ணீர் இல்லாவிட்டாலோ அல்லது தண்ணீர் இருந்து அதை பயன்படுத்த முடியாத நிலைமையிலே இவர் இருந்தாலோ இவருக்கு தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. என்ன செய்யறார், பூமியில 2 அடி அடிக்க வேண்டியது. முதல்ல ஒரு அடி இப்படி அடிக்கணும், முன்னாள் இழுக்கணும், பின்னால் இழுக்கணும், இப்படி தட்டணும், முகது தடவணும். மறுபடியும் என்ன செய்யணும், பூமியில அடிக்கணும், முன்னால் இழுக்கணும், பின்னால் இழுக்கணும், இப்படி தட்டணும். கையை என்ன செய்யறாரு, தலை வேண்டியது, முழங்கை மடியோட முழங்கையோட தலைவிட்டா வேலை முடிஞ்சு. இது இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். முந்தைய காலத்திலே யாருக்கும் தயமம் என்பது அனுமதி இல்லை.
அவர்கள் தண்ணீரை கொண்டுதான் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துக்கு செய்த அல்லாஹ் செய்த உபகாரம் இல்லையா? சரி, மூன்றாவதாக எழுதுகிறார்கள் மசாஜிதா, பூமி முழுவதும் பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தொழுகை என்பது எல்லா காலத்திலும் இருந்தது. எல்லா காலத்திலுமே தொழுகை ஜக்காத்து எல்லாமே இருந்துச்சு. நோன்பு எல்லா காலத்திலும் இருந்துச்சு. குத்திபா அலைக்கும் சியாமக்கமா குத்திபா அலைக்கும் கவலிக்கும் எல்லா காலத்திலும் இருந்துச்சு. ஆக தொழுகை என்பது எல்லா காலத்திலும் இருந்தது. ஆனால் அவர்கள் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலிலே சென்று தொழுதால் தான் அவருடைய தொழுகை கூடும். வீட்டிலேயோ வேறு எந்த இடத்திலுமே தொழுகை முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த உபகாரம் என்னவென்று சொன்னால், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் எங்கு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம். பள்ளியிலே வந்து ஜமாத்தோடு தொழுவது என்பது 29 மடங்கு நன்மையை பெற்று தரும் தான். எனவே வாய்ப்பு இருக்கிற நேரத்தில், அதுக்காக வாய்ப்பு இருக்க வீட்டில் தொழக்கூடாது, கடையில் தொழக்கூடாது. வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் ஜமாத்தோடு வந்து பள்ளியிலே தொழ வேண்டும். ஆனா அதே நேரத்திலே ஒருத்தர் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, பள்ளிவாசலுக்கு போக முடியல, அல்லது பள்ளிவாசல் எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியல என்றால் அது என்ன செய்யற, ஜமாத்து முடிஞ்சு போச்சு. ஜமாத்து முடிஞ்சா பள்ளிவாசல வந்து தொழுகணும் என்பதை கட்டாயம். சில பேர் கேட்பாங்க, அதற்கு ஜமாத்து முடிஞ்சுக்கிறதே கன்ஃபார்மா தெரியும், பள்ளிவாசலா தொழுகணுமா? அப்படின்னா கட்டாயம் இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தது என்பது ஜமாத்தோடு தொழுவதற்குத்தான். நமக்கு நல்லாவே தெரியும் ஜமாத்தெல்லாம் முடிச்சிருவாங்க சொன்னா இப்ப பள்ளி வீட்டிலே தொழுவாங்க. ஆனா முந்தைய காலத்தை பொறுத்தவரை பள்ளிவாசலே வந்து தொழுதால்தான் தொழுகை கூடும். ஆனால் நமக்கு அல்லாஹ் செய்த உபகாரம், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ தொழுது கொள்ளுங்கள் என்பதாக இந்த உம்மத்துக்கு செய்த பெரிய உபகாரம் இல்லையா? ஆனால் இந்த உம்மத்து எந்த அளவுக்கு தொழுகையில கவனமாக இருக்கிறார்கள். இந்த உம்மத்துடைய வெற்றிகள் தாமதமாகுவதற்கு தொழுகையை விடுவதுதான் அடிப்படை காரணம். தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரக்கூடியது. பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு தான் உதவி தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்போது இந்த உம்மத்து தொழுகையை விட்டு தூரமாகி விட்டதோ அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போனது. இந்த உம்மத்துக்கு எவ்வளவு அநியாயங்கள் செய்யப்படுகிறது, உலகெங்கிலும் அநியாயம் செய்யப்படுகிறது. சரி, இதுல 4வது செய்தியாக எழுதுகிறார்கள், முந்தைய காலத்தில் ஜக்காத் என்பது 125% கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா 2.5% அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். 100 ரூபாய் இருந்தால் 25 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்தது. நமக்கு கொடுப்பது 2.5%. இது 2.5% மக்கள் எத்தனை மக்கள் கொடுக்கிறார்கள்? உண்மையிலே இந்த 2.5% கணக்கு பார்த்து கொடுத்திருந்தால் இந்த உம்மத்து வளர்ச்சி அடைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வருகிற நேரத்திலே அந்த மதீனாவுடைய அன்சாரிகள் யூதர்கள்ட்ட வட்டிக்கு வாங்கி அடிமையாகத்தான் கிடந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் வாழுகின்ற 10 ஆண்டுகளிலே இந்த உம்மத்தை நிறைவானவர்களாக ஆக்கினார்கள். வரலாறுகள் கூறுகின்றன. மதீனாவுக்கு பெருமானார் வருகிற காலத்திலேயே என்ன செய்வாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜனாசா வந்தா எப்போதுமே பெருமானார் கேட்பாங்க, கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருப்பதாக சொல்லப்பட்டால் அதை அடைப்பதற்கு அவர் ஏதாவது பொருளாதாரத்தை விட்டுருக்காரான்னு கேட்பாங்க. சரின்னா தொழு வைப்பாங்க, இல்லைன்னா கேட்பாங்க அவருடைய வாரிசு யாராவது பொறுப்பேற்றுக் கொடுக்கலான்னு கேட்பாங்க. அவரை பொறுப்பேற்றுக் கொண்டதாக சொன்னால் என்ன செய்வாங்க, தொழு வைப்பாங்க. அதுக்கு யார் முன் வரவில்லை, பொதுமக்கள் யாரு அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு கேட்பாங்க. சரின்னா தொழு வைப்பாங்க, இல்லைன்னா சல்லுவலா சாஹிபுன்னு சொல்லுவாங்க, நீங்களே தொழு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பெருமானார் எப்போதும் கேட்பார்கள். எந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அவரிடத்திலே பொருளாதாரம் இல்லையோ, அவர்கள் வாரிசுகள் இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லது பொதுமக்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவருக்கு பெருமானார் தொலை வைக்கல, நீங்களே தொலை வச்சுக்கங்கன்னு போயிட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி காலத்தையும் அப்படித்தான் கேட்டார்கள். கடன் இருப்பதாக சொல்லப்பட்டால் பெருமானார் சொல்வார்கள், அதை பைத்துல் மாலை கொண்டு நிறைவு செய்யப்படும் சொன்னாங்க. அவர்கிட்ட பொருள் இருக்கா, வாரிசு ஏற்றுக்கிறாங்களா, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் கேட்க மாட்டாங்க. பைத்துல் மாலில் நிறைய இருக்கின்றது, அதை கொண்டு நிறைவு செய்வதாக கேட்டார்கள். அப்படி என்றால் இந்த 10 ஆண்டு காலத்திலேயே என்ன செஞ்சாங்க, அவர்களை அந்த வட்டிக்கு வாங்கி கொண்டிருந்தவர்களை அவர்களை விடுதலை செய்து பைத்துல் மாலில் நிரம்புகிற அளவுக்கு பெருமானார் ஆக்கினார்கள். சொல்ல எப்படி ஆக்கினார்கள்? ஜக்காத்தின் மூலமாகத்தான் ஆக்கினார்கள். அது உமரே ஃபாரூக்குடைய காலத்திலே வந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் தன்னிறை பெற்றவர்களாக இருந்தார்கள்.
இன்னைக்கு 100% வந்து எத்தனை செல்வந்தர் வந்து என்ன செய்யறா கொடுக்குறாங்க? எந்த மகல்லாவிலும் அது கிடையாது. எல்லா மகல்லாவிலுமே பிக்சடா அவங்க வச்சிருக்காங்க. என்ன பிக்சடா வச்சிருக்காங்க? ரமலான்ல கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று, இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. அவங்களுக்கு எவ்வளவுதான் வசதி வருகின்றது அதையெல்லாம் அவங்க கொலையே போறதில்லை. ஒரு வருஷத்தில் எவ்வளவு வந்தாலும் சரி, எத்தனை சொத்துக்களை வாங்கினாலும் சரி, நம்மளே ஒரு 20 வருஷமா உட்கார்ந்துருக்கோம். சொல்லுவாங்க கேட்டா, நம்ம இந்த வீடு வந்து வாங்கியிருக்க ஒரு பால் காய்ச்ச போறோம், வாஸ்தவம் தான். நமக்கு என்ன செய்யறதை செய்யறோம், அதை செய்யற சில மக்கள் சொல்லுவார்கள், சந்தோஷம் மகிழ்ந்து இல்லை. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற விஷயத்திலே தரம் உயர்ந்திருக்கிறதா அப்படின்னா அது கிடையாது. யாருக்காவது எதையாவது கொடுப்பது உயர்ந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் எதை கொடுத்தாரோ அதையே கொண்டுட்டு வருவார், ரமலானை கொண்டுட்டு வருவார். ஒரு உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன். அல்லாஹ் நம்மை நிறைவாக வைத்திருக்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆவை, யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஏந்திய கரத்தினால் பிறரிடத்தை ஏந்தக்கூடாது என்றுதான். ஆனா அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் யாரிடத்திலுமே தேவையாகாத அளவு என்னை அல்லாஹ் வைத்திருக்கிறான்னு சொன்னா அதுக்கே அல்லாஹ்வுக்கு நான் நிறைய நன்றி செய்ய வேண்டும். உண்மையிலே அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நான் சொல்லியது பெருமை அல்ல. அல்லாஹ் சொல்வார், அம்மா பினியாமத் ரப்பிக ஹதீஸ், அல்லாஹ்வோட கொடுத்த அருளை வெளிப்படுத்துவதாக. ஒண்ணுக்கு நான் 2 குமரை நான் நிக்கா செஞ்சு கொடுத்தேன், 2 மகளை நிக்கா செஞ்சு கொடுத்தேன். எந்த செல்வந்தோட்டையும் நான் தலை சொரியவனா இல்லை. அல்லாஹ் நிறைவு செய்து கொடுத்தா அவர் 2 பிள்ளையை பற்றி நல்லா தான் இருக்காரு. அதே நேரத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எந்த மக்களிடத்திலுமே கொடுக்கின்ற தரம் உயர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. யாரு கொடுக்கிறாங்களோ அவங்கதான் கொடுத்தாங்க. யார் கொடுக்கிறாங்களோ அவர்தான் கொடுக்கிறார்கள், அந்த அளவுதான் கொடுக்கிறார்கள், அவங்களுக்கு தான் கொடுக்கிறாங்களே தவிர இது அல்லாத ஒருவருக்கு கொடுப்பது கிடையாது. அலைய செய்யறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஜக்காத் என்பது 2.5% தான். ஜக்காத் என்பது 2.5%. இதை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. 5ஆவதாக சொல்றாங்க, அசுத்தப்பட்ட இடத்தை முந்தைய காலத்துல வந்து என்ன செய்யணும், ஒரு உடையிலே அசுத்தப்பட்டு விட்டால் அந்த இடத்தை கத்தரித்து விட வேண்டும், கட் பண்ணணும், அத்தான். ஆனா நமக்கு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தால் அந்த இடம் சுத்தமாகி விடுகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கி! ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி, புது ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டிருக்கோம், இன்னும் நம்ம பிள்ளையே தூக்கலாம். அல்லது வந்துட்டு என்ன செய்யறோம், நம்ம சொந்த வந்தவருடைய வீடுகளுக்கு போவோம். போனோட என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குழந்தைகளை நம்ம கேட்போம், ஏன்னா அந்த குழந்தைகள் நம்மகிட்ட கொடுப்பாங்க. இப்ப அந்த குழந்தைய வாங்கணும்னு செய்யும், அந்த குழந்தைகளுக்கு யூரின் போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? குழந்தைகளுடைய யூரின் கூட சென்னை கூட அசுத்தம் தான். சில பேர் கேட்பாங்க, என்ன கேட்டா, அஜித்து ஒரு 6 மாசம் வரைக்கும் அது என்ன நதிஸ் இல்லையா அப்படின்னு இடத்துல ஒருத்தர் கேட்டார். அதெல்லாம் கிடையாது. குழந்தைகளுடைய சிறுநீரும் அசுத்தம் தான். அப்ப அந்த அசுத்தம், அதே நேரத்தில் பாருங்க, முந்தைய காலத்திலே ஒரு நல்ல உயர் ரகமான ஆடை அணிந்திருந்தாலும் கூட அந்த ஆடையிலே அந்த குழந்தைகள் சிறுநீர் கலைத்து விட்டால், நதிஸ் ஆகிவிட்டால் அந்த இடத்தை கத்தரித்து விட வேண்டும். எவ்வளவு கொடுமையானது! இன்னைக்கு துணி வாங்குறதை விட ஒரு ஜிப்பாவுக்கு துணி வாங்குறோம், இதை தைய போய் 400 ரூபாய். இவற்றை வந்து நம்ம வாங்குறதுக்குள்ள போனை போட்டு அழிஞ்சு வாங்குறதுக்குள்ள நமக்கு பாதி யூசல் வேணும். புரியுதா? இத 400 ரூபாய் கொடுக்கறத விட நம்ம வாங்குறது, ஏன்னா ஆளுங்க நிறைய அவர் தைக்கிறாங்க, நல்லா தைக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு ஜிப்பா தச்சு வாங்குறதுங்கிறதே ஒரு படாதவானா இருக்கும். இப்ப இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நல்ல துணியை வாங்கி நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது குழந்தைகள் சிறுநீர் கலைத்து விட்டால் அந்த இடத்தையே கத்தரித்து விட வேண்டும் என்று சொன்னால் அதை கட் பண்ணிட்டு ஒட்டு போட்டு போட முடியாது. நம்ம என்ன செய்யணும், வேற என்ன தூக்கி எரிச்சுதான் ஆகும். கொடுமையான விஷயம் இல்லையா? ஆனா நமக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம் என்ன, ஒரு என்ன செய்ய, லேசா தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிட்டு நாம் அடிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு செய்த உபகாரம் எவ்வளவு பெரிய உபகாரம்! எனவே இப்படிப்பட்ட பெருமானாருடைய உம்மத்திலே பிறந்த காரணத்தினால் தான் நான் இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அதைத்தான் இமாம் பூஸ்திரி அவர்கள் சொல்வார்கள், அக்கரமில் ருசுலி குன்னா அக்கரமல் உமா, கண்ணியமான நபியுடைய உம்மத்தாக நான் பிறந்திருக்கிற காரணத்தினால் நான் கண்ணியமாக உம்மத்தாக இருக்கிறதாக இமாம் பூஸ்திரி அவர்கள் சொல்வார்கள். தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுக்கு கூறுகிறேன். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.